ஓம் சாந்தி. இன்று முரளி 7/1/2024, 31/12/1997 ரிவிஷன் முரளி, நியூ இயர் முரளி. முரளியோட சாரம் பாபா சொல்கிறார், இந்த புத்தாண்டை முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள், பயனுள்ளதாக்குங்கள், வெற்றி பெறுங்கள். இன்று பாப்தாதா தம்முடைய புது வாழ்க்கையின் சிரேஷ்ட ஆத்மாக்களை, நவயுக படைப்பாளர்கள் ஆத்மாக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு புத்தாண்டு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் மனதில் இல்லை, அவங்க புத்தாண்டு, உலகத்தோடைய புத்தாண்டுக்கு நம்ம மனசில் என்ன வரும், என்ன எண்ணம் வரும்? உங்கள் மனதில் நவயுகத்தின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. எப்படி புத்தாண்டு நாளை வரப்போகிறதோ அதுபோல் புது யுகம் நாளை வரப்போகிறது. நமது புது யுகம் இப்போது வந்தே விட்டது என்று அந்த மாதிரி ஸ்மிருதி வருகிறதா? நாளைக்குன்னா இப்போ அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? எப்படி இன்று புத்தாண்டுக்காக மனித ஆத்மாக்களின் மனதில் குஷி இருக்கிறது, அல்பகால உற்சாகம் உள்ளது, அதுபோல் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நவயுகம் வரப்போகிறது என்ற சதா காலத்தின் குஷி உள்ளது. இன்று மற்றும் நாளைய விஷயம் என்பது போல் ஜஸ்ட் விடிஞ்சா புத்தாண்டு. அதே மாதிரி இப்போ கலியுகங்கிற இரவு அது முடிஞ்சு சங்கமிகங்கிற விடிய காலையில் வந்திருக்கிறோம். இனி புது யுகம் ஆரம்பிக்க போகுது. இன்று நாளை அந்த அளவுக்கு அருகாமையில் இருக்குது. இன்று பழைய யுகம், நாளை புதிய யுகம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. புது யுகம் சொல்லும்போது நம்ம முன்னாடியே இருக்குது. ட்ராமாவின் படி இன்று மற்றும் நாளைய விஷயம் உள்ளது. அந்த மாதிரி தெளிவாக ஸ்மிருதி அனுபவமாகிறதா, அல்லது வெறுமெனே புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்களா? புத்தாண்டு புது யுகத்தை நினைவுபடுத்துகிறது. நாளை நாம் என்னவாக இருப்போம் என்ற ஊக்கம் உற்சாகம் மனதில் உள்ளதா? தனது புதிய சரீர ரூப ஆடை முன்னால் வருகிறதா? இப்போ தீபாவளிக்கு நம்ம ஆடை வாங்கி வச்சுருப்போம். நாளைக்கு விடிஞ்ச உடனே குளிச்சுட்டு நான் இது போட போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் முன்னாடி நமக்கு எந்த கலர், எந்த டிசைன், என்ன ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி புது யுகத்தினுடைய ஆடை அப்படின்னா உடல் நினைவுக்கு வருகிறதா? உங்கள் புதிய சரீரம் புது யுகத்தில் எப்படி அழகாக இருந்தது என்பது நினைவிருக்கிறதா? ஏன்னா ஒவ்வொரு கல்பமும் ஐடென்டிக்கல் ரிப்பீட்டேஷன். ஆகவே இந்த கல்பத்தில் நமது ஆடை நினைவுக்கிறதுனா அடுத்த கல்பத்தில் நம்மளுடைய ஆடை கூட நினைவுக்கு வரும். எத்தகைய யுகம் இருந்தது, எப்படிப்பட்ட ராஜ்யம் இருந்தது, எப்படி இயற்கை தாசியாக இருந்தது, சதோ பிரதானமாக இருந்தது. அந்த ராஜ்ய அதிகாரி ஸ்திதியின் ஸ்மிருதி தெளிவாக உள்ளதா? இந்த புது உலகம் எவ்வளோ அழகாக உள்ளது என்பது தென்படுகிறதா? ஒரு வினாடியில் தங்கள் ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்ய முடியுமா? அது செய்து கொண்டிருக்கிறீர்களா? சரி, ஒரு வினாடியில் புது யுகத்துக்கு சென்று விடுங்கள். செல்வதற்கு வருகிறதா? எத்தனை தடவை இந்த ராஜ்ய அதிகாரத்தை அடைந்திருக்கிறீர்கள்? நினைவிருக்கிறதா? அனுபவம் செய்து பாருங்கள். நமது ராஜ்யம் எவ்வளவு பிரியமானது, விலகியதாகவும் உள்ளதென்றால் ஞாரா பியாரா, டிட்டாச்ட் பட் லவ்விங் வந்துவிட வேண்டும். உள்ளதென்றால் பிரியமானதாகவும் உள்ளது, டிட்டாச்ட் பட் லவ்விங். ஆக ஒரு வினாடியில் நமது ராஜ்யம் மற்றும் நமது ராஜ்ய அதிகாரி சொரூபம் ஸ்மிருதியில் வந்துவிட வேண்டும். அந்த மனிதர்கள் புத்தாண்டுக்காக ஒருவர் மற்றவருக்கு அல்ப காலத்தின் பரிசு கொடுக்கிறார்கள். மற்றும் பாபா புது யுகத்தின் உலக ராஜ்ய அதிகாரத்தின் பரிசு தருகிறார். இந்த அவினாஷி பரிசு இச்சமயம் பாபா மூலம் உங்கள் அனைவருக்காகவும் அசையாத விதியாக அமைந்து வருகிறது. அந்த விதியை யாராலும் அகற்ற முடியாது. அசையாதது இல்லையா? பாபா கொடுத்தது அசையாது, ஆடாது, அழிவற்றது, இடைவிடாது இருப்பது.
ஆக அந்த மாதிரி பரிசு கிடைத்து விட்டது இல்லையா? எனவே இந்த பரிசை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கொள்ளையனும் இந்த பரிசை எடுத்து சென்றுவிடக்கூடாது. அனைவரிடமும் இரட்டை பூட்டு உள்ளது இல்லையா? தற்சமயம் ஒற்றை பூட்டு செல்லுபடியாகாது. இரட்டை பூட்டு வேண்டும். காட்ரேஜ் பூட்டு இல்லை, கடவுளின் பூட்டு, காட்ஸ் பூட்டு. ஆக காட் அந்த மாதிரி பூட்டு தந்திருக்கிறார். அதை யாராலும் உடைக்க முடியாது. கவனக்குறைவாக இருந்தீர்களானால் கொள்ளையன் வந்து விடுவான். கொள்ளைக்காரர்களும் சாமர்த்தியசாலியாக இருக்கிறார்கள். இவர்களின் பூட்டு எப்போது தளர்வாக உள்ளது என்று அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆக இந்த புத்தாண்டில் சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் ஏதேனும் புதிய பிளான் தயாரித்திருக்கிறீர்களா? மாநாடு நடத்த வேண்டும், கலந்துரையாடல்கள் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் இருக்கவே இருக்கிறது. எல்லா வருஷம் அது பண்ணுறோம், எப்போவுமே செய்கிறோம். புது பிளான் பாபா கேட்குறாரு. புதிய பிளான் என்ன உருவாக்கி இருக்கிறீர்கள்? பாப்தாதா இந்த புத்தாண்டில் இந்த தேசத்தில் அல்லது வெளிநாடுகளில் பலவித வர்க்கங்களின் விசேஷ ஆத்மாக்களின் ஒரு பூச்செண்டை பார்க்க விரும்புகிறார். வர்க்கங்களின் சேவையோ அதிகம் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்போது ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய இந்த மாதிரி ஒவ்வொரு ரத்னத்தை தயார் செய்யுங்கள். ஒரு வர்க்கம் கூட விடுபடக்கூடாது. ஏன்? இப்போது சமயம் அருகில் வந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் புகார் சொல்லக்கூடாது. எங்களுடைய வர்க்கம் விடுபட்டு விட்டது என்று நீங்கள் எங்களுக்கு மெசேஜே கொடுக்கல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வர்க்கத்திலும் விசேஷமாக ஒவ்வொருவரும் நல்ல குவாலிட்டியினராக இருக்க வேண்டும். அவர்கள் மைக்கின் வேலை செய்யக்கூடியவர்களாக வேண்டும். ஏனென்றால் எப்படி சமயம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து வர்க்கங்களை சேர்ந்தவர்கள், அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்கள் அனைவரின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவர வேண்டும். தந்தை வந்து விட்டார். ஏனென்றால் இந்த சங்கமயுகத்தில்தான் அனைத்து தர்மஸ்தாபக ஆத்மாக்கள் மற்றும் அனைத்து வர்க்க ஆத்மாக்களுக்கு விதை போட வேண்டும். அவர்கள் அவ்வளவு சக்தியை தங்களோடு எடுத்து செல்வார்கள். பிறகு தங்கள் சமயத்தில் வர்க்கம் மற்றும் தர்மத்தின் கண்டுபிடிப்பாளராக ஆவார்கள். அவங்க டைம் வரும்போது அவங்க இங்கே வந்துட்டு இங்கிருந்து எடுத்துகிட்டு போன சக்தியோட ஆதாரத்தில் தான் அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. ஆக அனைத்து விதைகளையும் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். யார் சமயத்தில் அவரவர் துறைக்கு நிமித்தமாகிறார்களோ ஏனென்றால் பாபா விதையாக இருக்கிறார். பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் தண்டாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் விதை மற்றும் தண்டிலிருந்து தான் வெளிவருகிறார்கள். ஆக அந்த மாதிரி பூச்செண்டை பாபாவுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். வெளிநாட்டினரும் கூட உள்நாட்டினரும் கூட ஒவ்வொருவரும் சாம்பிள் கொண்டு வாருங்கள். சாம்பிள் இருந்து மற்ற அநேகம் தானாகவே உருவாகின்றன. ஒரு சாம்பிள் இருந்து அதை பார்த்து நிறைய பேர் ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் சக்தி வாய்ந்த மைக்காக வேண்டும். ஒருத்தர் சொன்னால் நிறைய பேர் அது கேட்பாங்க, நம்புவாங்க, அதே அந்த வழியில் நடக்கிறதுக்கு தயாராவாங்க. அப்படின்னா அவங்க தான் மைக். அந்த ஒருத்தர் தயார் பண்ணால் போதும், நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக அவர் மூலமாக தயாராகிடுவாங்க. அப்படிப்பட்ட விதை என்றாலும் சரி, தர்மம் அல்லது வர்க்கம் என்று சொன்னாலும் சரி, அல்லது பலவித பூக்களின் பூச்செண்டு என்று சொன்னாலும் சரி, அது தயாராக வேண்டும். விதை அல்லது விங்ஸ் நம்ம சொல்கிறோம், தர்மாத்மாக்கள்னு சொல்கிறோம், இல்லை பொக்கே பூச்செண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று கூட விடுபடக்கூடாது, ஒரு விங் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்போது தான் விஸ்வ கல்யாணக்காரி அல்லது சர்வ ஆத்மாக்களுக்கும் விமோசனம் அளிப்பதற்கு நிமித்தமான ஆத்மாக்கள் என்று உங்களை சொல்வார்கள். ஒரு கிளை கூட குறையக்கூடாது, அனைத்து கிளைகளும் வேண்டும். உங்கள் புது யுகத்தில் அநேக வர்க்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். சத்தியுகத்தில் நிறையா
டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கே இல்லை, அங்கே மிலிட்ரி இல்லை, போலீஸ் இல்லை, ஜெயிலு, கோர்ட்டு, பேங்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இல்லை. ஆனால் அந்த ஆத்மாக்களிலும் கூட துவாபர யுகத்தில் அல்லது கலியுகத்தில் கண்டுபிடிப்பாளர் யார் நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் சக்தி உங்கள் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும். இல்லை, அவங்களுக்கு சக்தி நம்மக்கிட்ட இருந்து நம்ம மூலமாக தான் அவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் வேணும். பாபா கிட்ட கனெக்ஷன் வச்சுட்டு பவர் அவங்க நம்ம மூலமாக தான் எடுக்க முடியும். எப்படி அனைத்து தர்ம பிதாக்களும் உங்கள் முன்னால் பாபாவின் கொடி பிரத்யக்ஷதாவின் கொடி ஏற்றுவதில் சகயோகி ஆவார்கள். அப்போ அவங்க எல்லாரும் பாபா உணர்ந்துட்டாங்கன்னா பிரத்யக்ஷதாக்கு அவங்க கூட நிமித்தமாவாங்க. அனைவரின் சகயோகத்தினால் சுகமய உலகத்தின் படைப்பு. அந்த வருஷம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தோம், குளோபல் கோஆப்ரேஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு அப்படின்ட்டு. எல்லாரோட ஒத்துழைப்பு மூலமாக ஒரு நல்ல உலகத்தை படைக்கலாம் அப்படிங்கிறது மொதல்ல அப்படி தான் அது ரெடியாகும். சகயோகிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இப்போது விசேஷ ஆத்மாவை சகயோகத்தில் முன்னேற செய்யுங்கள். நிறைய பேர் சகயோகி ஆகிட்டுருக்காங்க. அவங்கள விசேஷ ஆத்மா யாருன்னு கண்டுபிடிச்சு, யாருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேலே நம்ம கொஞ்சம் விசேஷ கவனம் கொடுக்கணும். நிமித்தமாக்குங்கள். ஆக்குவதற்கான விதை போடுங்கள். அவங்க நிமித்தமாகணும். அப்படிப்பட்ட விதை நம்ம போடணும். என்ன செய்ய வேண்டும் என புரிந்ததா? வெளிநாடுகளிலும் இப்போது ஐபி அல்லது விஐபிகளின் தொடர்போ சகஜமாகிவிட்டது இல்லையா? கடினமில்லை தானே? கடினமா சுலபமா? ஆக நீங்கள் அனைவரும் அடுத்த புத்தாண்டில் வரும்போது அந்த புத்தாண்டின் பரிசாக பாப்தாதா அத்தகைய பூச்செண்டை பார்க்க விரும்புகிறார். ஓராண்டு உள்ளது, குறைவான டைம் இல்லை, ஒரு வருஷம் இருக்குது, குறைவாக இல்லை. இந்த தேசத்தவர்களும் செய்வார்களா? வெளிநாட்டினரும் செய்வார்களா? அப்போ எல்லாருமே அவசியம் செய்வோம் அப்படின்னாங்க. ஹாஞ்சி அப்படின்னாங்க. சொல்லுங்கள், நடந்தே விட்டது என்று. இனி செய்ய வேண்டியதில்லை, செஞ்சு முடிச்சாச்சு, அந்த மாதிரி பதில் கொடுக்கணும். நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும். எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, ஜஸ்ட் நிமித்தம் ஆனால் போதும். இரட்டை வெளிநாட்டினர் சொல்லுங்கள். நல்லது, பார்க்கலாம். முதலில் யார் தயார் செய்கிறார்கள், தேசத்தவர்களா வெளிநாட்டினரா என்று, மற்றும் எவ்வளவு பெரிய பூச்செண்டை தயார் செய்கின்றார்கள்? சரிதானே? நாலாபுறமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நெட் மூலமாக எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் இருந்துட்டு கூட கேட்குறாங்க. இந்த தேசத்தவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனதில் பிளான் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை செய்வோம், அதை செய்வோம் என்று. நல்லது, இதுவோ உலக சேவை ஆயிற்று இல்லையா? அப்புறம் பாபா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்? இது உலக சேவை. ஆனால் பாபாக்கு என்ன வேணும்? சுயத்திற்காக என்ன செய்வீர்கள்? அதற்காகவும் பிளான் தயார் செய்வீர்கள் இல்லையா? ஏனென்றால் சுய நன்மைக்கான சிரேஷ்ட பிளான் உருவாக்கவில்லை என்றால் உலக சேவையில் சகாஷ் கிடைக்காது. நமக்குள்ளார பவர் இல்லைன்னா நம்ம என்ன சேவை செஞ்சாலும் ரிசல்ட் குறைவாக இருக்கும், முயற்சி அதிகமாக இருக்கும். எனவே பாப்தாதா அனைவரின் மனதின் ஊக்கம் உற்சாகத்தை அறிந்திருந்தாலும் இதை தான் சொல்வார். ஒவ்வொரு உற்சவத்திலும் குழந்தைகள் கோல்டன் ஜூபிலிக்காரர்களாயினும் சரி, டைமண்ட் ஜூபிலிக்காரர்களும் சரி, சில்வர் ஜூபிலிக்காரர்களாயினும் சரி, இன்னும் வேறு என்னென்ன ஜூபிலிகள் வரப்போகின்றனவோ அனைவருமே மனதார ஊக்கம் உற்சாகத்துடன் தங்கள் மனதில் பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள். பாபா எப்பவுமே சொல்லுவார், பாபாவுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டு பாபாவை சந்தோஷப்படுத்துவாங்க. எண்ணங்களெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல எண்ணங்களை எழுப்புகிறாங்க, உருவாக்குறாங்க. ஆனால் பேச்சில் வரும்போது கொஞ்சம் சக்தி குறையுது, செயலில் வரும்போது இன்னும் குறையுது. நாங்கள் பாப் சமான் ஆகியே தீர்வோம். அனைவரும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இரட்டை வெளியாட்டினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? அனைவரும் கையசைத்தார்கள். நல்லது, வாழ்த்துக்கள். உறுதிமொழியோ மிக இனிமையாக, மிக நன்றாக
மிக அன்பாக மிகவும் சக்திசாலியாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இன்னும் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, உறுதிமொழி எடுத்துட்டோம், நீ நிறைவேற்றணும், கடைபிடிக்கணும். உறுதிமொழி எடுப்பவர்கள் அந்த சமயம் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தோடு எடுக்கிறார்கள். தைரியமும் மிக நன்றாகவே வைக்கிறார்கள். தன்னம்பிக்கை இருக்குது. பிறகு என்னவாகிறது? சில நேரம் மாயா எலி ரூபத்தில் வந்து விடுகிறது, சில நேரம் பூனை ரூபத்தில் வந்து விடுகிறது. பூனை என்ன செய்கிறது? மியாவ் மியாவ், ஹிந்தியில் மே ஆவும் த மியாவ், நான் வரட்டுமான்னு கேட்குது என்று சப்தமிடுகிறது இல்லையா? குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? நான் என்றால் இந்த பூனையின் மியாவ் மியாவ் சொல்லக்கூடாது. எலி என்ன செய்கிறது? எலி புத்தியற்றதாகி என்ன வருகிறதோ அதை கடித்து சாப்பிட்டு விடுகிறது, நாசம் பண்ணிடுவதை. மாயாவும் குழந்தைகளின் கஜினாவை கடித்து சாப்பிட்டு விடுகிறது. சில நேரம் சிங்கம் வந்து விடுகிறது. சில நேரம் என்ன செய்கிறது? சிங்கம் என்ன செய்கிறது? பயமற்றவர்களுக்கு பயத்தை உருவாக்கி விடுகிறது. சர்வசக்திமான் குழந்தைகளை மனசோர்வடைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறது. இதுபோல் செய்யக்கூடாது, வரவிடக்கூடாது. இரட்டை போட்டு பூட்டி வைத்து விட வேண்டும். இந்த ஆண்டு எதையும் வரவிடக்கூடாது. எந்த உருவத்திலையும் மாயையை வரவிடக்கூடாது. இந்த ஆண்டை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்ட ஆண்டாக கொண்டாடுங்கள். முக்தி ஆண்டு, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்ட ஆண்டு, அதுவா இல்லாட்டி முக்தி ஆண்டு. எப்போது இந்த மாதிரி ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ அப்போது முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். இதற்கு என்ன செய்வீர்கள்? மிகவும் சிறிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை. பாப் தாதா சிறிய ஸ்லோகன் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெருசு கொடுத்தா குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. சிறுசு செய்கிறது ஈஸி தானே. அதனால தான் எளிதாக இருக்கட்டும் அப்படின்னு பாபா சிறிய ஸ்லோகன் கொடுக்குறார். பயனுள்ளதாக ஆக்குங்கள், சஃபல் கரோ சஃபலதா பாவோ அப்படின்னு பாபா சொல்கிறார். பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி பெறுங்கள். புரிந்ததா? பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். எதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? உங்களிடம் என்னவெல்லாம் உள்ளதோ, உங்களுடைய சொத்துக்கள் என்னென்ன உள்ளனவோ, சமயம், ஆத்மாவோடைய சொத்து அது, சமயம், சங்கல்பம், சுவாசம், உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். வீணான விஷயத்துக்கு அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு எண்ணமும் பயனுள்ளதாக இருக்கணும். வீணான எண்ணம் எழுப்பக்கூடாது. வீணாக்காதீர்கள். வருங்காலத்திற்கு பயன்படும் என்று எண்ணி பத்திரப்படுத்தாதீர்கள். ஏன்னா ஆன்மீகமானவை நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ அதிகரிக்கும். ஆகவே அதை பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கக்கூடாது. சங்கல்பத்தையும் கூட பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய சொத்து. எப்படி பணம் ஸ்தூல சொத்தாக உள்ளதோ அதே போல் சமயம், சுவாசம், சங்கல்பம் சூக்ஷ்ம சொத்தாகும். ஒரு சங்கல்பம் கூட வீணாக போகக்கூடாது, பயனுள்ளதாக வேண்டும். மனசா சேவை மூலமாகவோ, வாய்மொழி சேவை மூலமாகவோ, கர்மத்தின் மூலமாகவோ எவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கினோம், எவ்வளவு சேமித்தோம் என்று சோதித்து பாருங்கள். மேலும் பாப்தாதா இந்த ஆண்டுக்கான விசேஷ ஸ்லோகன் தருகிறார். பயனுள்ளதாக்குங்கள் மற்றும் பல கோடி மடங்கு வெற்றியை அனுபவம் செய்யுங்கள். இந்த பிரத்யக்ஷ பலனை நீங்கள் எளிதாக பெற முடியும். உண்மையான மனம் இருந்தால் போதும். இல்லை, பாபாவுக்கு என்ன வேணும்? பாபா வேறு எதுவும் பார்க்கறதில்லை. எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பார்க்குறார். உண்மையான மனம் இருந்தால் போதும். உண்மையான மனதின் மீது கள்ளங்கபடமற்ற தந்தை மிகவும் சகஜ ரீதியில் திருப்தி அடைந்து விடுகிறார். எனவே பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஞான செல்வம், சக்திகளின் செல்வம், குணங்களின் செல்வம் இவற்றை ஒவ்வொரு சமயமும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். பயனுள்ளதாக ஆக்குவதற்கு வருகிறதா அல்லது விலக்கி வைப்பதற்கு அல்லது பத்திரப்படுத்துவதற்கு அதிகம் வருகிறதா? விலக்கி வைக்காதீர்கள், ஈடுபடுத்துங்கள். திடீரென்று தான் எல்லாம் நடக்கும் இல்லையா? எப்போ விநாசம் வரும்
நாளைக்கு விநாசம் வரும், இன்றைக்கி பாபா டைமண்ட் ஹாலில் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அப்போ கூட பாபா நாளைக்கு விநாசம் வரும்னு சொல்ல மாட்டார். அதனால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். என்று நீங்கள் சொல்லும்போது எவர் ரெடி ஆக வேண்டும்? நம்மளே எல்லார்ட்டையும் சொல்கிறோம் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அப்போ நாம் எவர் ரெடியாக இருக்க வேண்டாமா? ஆகவே என்னவெல்லாம் உங்களிடம் உள்ளனவோ அவற்றை பயனுள்ளதாக ஆக்குங்கள். பாப்தாதாவிற்கு வேண்டியதில்லை, தங்களுக்காக சேமித்து கொள்ளுங்கள். பாப்தாதாவோ கொடுக்கும் வள்ளல். ஆனால் பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் சேமிப்பது. ஏனென்றால் பாப்தாதா சமயத்தின் படி சேமிப்பு கணக்கை பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கு பாப்தாதாவிடம் உள்ளது. ஆக சேமிப்பு கணக்கில் என்ன பார்த்தார்? குழந்தைகள் அநேகர் நினைக்கிறார்கள் அல்லது அதிகம் சொல்கிறார்கள், நமக்கு இதுவும் சேமிப்பு இதுவும் சேமிப்பு. வெளியிலிருந்து சேமிப்பு கணக்கை நிறைய வர்ணனை செய்கின்றனர். ஆனால் பாபாவின் சேமிப்பு கணக்கில் யார் எவ்வளவு சொல்கிறார்களோ அதைவிட சேமிப்பு மிகவும் குறைவு என புரிந்து கொள்கிறார்கள். ஏன்? அதே முதல் பாடம், நான் மற்றும் எனது மனம். நான் செய்தேன், இது எனது சேவை, இது எனது காரியம். ஆக சேமிக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சேமிக்கிறோம் என்று அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் எப்போ நான்கிற எண்ணம் வருதோ, என்னுடையதுங்கிற எண்ணம் வருதோ, அப்போ அது சேமிப்பு கணக்கில் போகாது. ஆனால் அது இயல்பான சேமிப்பிலிருந்து வெளியேறி வீணானவற்றை கணக்கில் சேமிப்பாக்கி விடுகிறது. சேமிப்பு கணக்கிலிருந்து விலகி வேஸ்ட்டு, வீணானது அந்த காலத்தில் அது போயிடுது, சேமிப்பில் வரமாட்டேங்குது. இது இயல்பான சூக்ஷ்ம மிஷினரி. பாபா சேவித்தார். பாபாவின் சேவை எனது சேவை இல்லை, நான் செய்தேன் என்பது கிடையாது. அவ்வாறு வர்ணனை செய்யாதீர்கள். நான் தான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன். இந்த நான் என்பது உங்கள் மொழியில் இருக்கக்கூடாது. பாபா பாபா என்று சொல்லுங்கள். அப்போது பல கோடி மடங்கு சேமிப்பாகும். மற்றும் நான் எனது என சொல்வீர்களானால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வீணானவற்றின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். சேமிப்பில் வராது, வீணானவற்றில் போயிடும். இந்த இயல்பான அல்லது தானியங்கி மிஷினரி மிக வேகமானதாகும். உங்களுக்கு தெரியாமலே நடப்பது இது. இதையும் மிகவும் உண்மையான மனதோடு நான் என்பதிலிருந்து விலகி இருந்து சோதித்திருப்பவர் அறிந்து கொள்ள முடியும். யார் நான்கிறது விலகி இருந்து சாட்சியாக தன்னை சோதனை செய்கிறார்களோ அவங்களால் இது உணர முடியும். எப்போது ஆதிரத்னங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்தாபனையின் போது வந்தவர்கள் சேவைக்காக வெளியில் சென்றீர்கள் என்றால் அப்போது என்ன பாவனை இருந்தது? பேச்சு வெளிவந்ததா? வாய் திறந்து பேச முடிந்ததா? 14 வருஷம் தவத்துக்கு அப்புறம் அவங்க வரும்போது ரொம்ப குறைவாக பேசினாங்க, மெதுவாக பேசினாங்க. பேசுறதுக்கு கேட்டால் ஏதோ ஏஞ்சல்ஸ் பேசுகிற மாதிரி இருந்தது. இனிமையாக பேசினாங்க. வாய் திறந்து பேச முடிந்ததா? நான் என்பது இருந்ததா? அந்த யஜ்ஞத்தோடைய ஸ்தாபனையில் இருந்தவங்ககிட்ட பாபா கேட்குறார். பாபா பாபா என சொல்லி கொண்டிருந்தீர்கள். அப்போது பாபாவுக்கு வாரிசு ஆவார்கள். அப்போ நம்ம யாருக்கு கிளாஸ் எடுக்கிறோமோ, கோர்ஸ் எடுக்கிறோமோ, யாருடைய சேவை பண்ணுறோமோ அவங்க வாரிசு ஆகிடுவாங்க. யார் இன்று சேவையின் ஆரம்பமானீர்களோ இது பாபா பாபா என சொல்வதற்கான நிரூபணம். இல்லை, அவங்க அப்படி சொன்னதுனால எவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிது. நல்ல வாரிஸ் குவாலிட்டி குழந்தைங்க உருவானாங்க. இப்போது பாபாவின் வாரிசு குவாலிட்டி மிக குறைவாக வருகிறார்கள். ஏன்? பாபா மற்றும் நான் என்பது கலப்படமாகிறது. அதனால் இந்த ஆண்டில் பாப்தாதா திறந்த மனதோடு வரதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு சேமிப்பு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்து கொள்ளுங்கள், சேமித்து கொள்ளுங்கள், சேமித்து கொள்ளுங்கள். பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். நல்லது. இப்போது என்ன உற்சவம் கொண்டாடினீர்கள்? சில்வர் ஜூபிலி. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரின் சேவாவோட சில்வர் ஜூபிலி கொண்டாடினாங்க. சில்வர் ஜூபிலிக்காரர்கள் கை உயர்த்துங்கள். யாருக்கு செரிமனி கொண்டாடப்பட்டதோ
அவர்கள் கை உயர்த்துங்கள். டபுள் செரிமனி கொண்டாடி இருக்கிறீர்கள், பாரதத்திற்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கும். அந்த செரிமனி கொண்டாடுவது நல்லது தான். அதாவது தனக்குத்தான் பக்கா உறுதிமொழியின் முத்திரை இட்டுக்கொள்வது. செரிமனி கொண்டாடினீர்கள். நம்ம செரிமனி கொண்டாடும்போது நான் பக்கா ஆகணும், பாபா முன்னாடி செரிமனி கொண்டாடினேன் அப்படின்னு நினைக்கணும். பாப்தாதாவுக்கும் காஷி நன்றாக பிடித்துள்ளது. அதோடு என்ன சங்கல்பம் செய்தீர்களோ அதற்கு இத்தகைய ஆல்மைட்டி அரசாங்கத்தின் முத்திரை இடுங்கள். அது சதா அவினாஷியாக அசையாததாக இருக்கட்டும். கொண்டாடுவது என்றால் உறுதிமொழியை காப்பாற்றுவது. பாபாவுடைய மொழியே வேறு, தனிப்பட்டது. கொண்டாடுவது என்றால் உறுதிமொழியை காப்பாற்றுவது. ஆக அத்தகைய பக்கா முத்திரையை பதித்தீர்களா அல்லது பக்குவமில்லாத முத்திரை இட்டீர்களா? பக்காவாக இட்டீர்களா? இந்த சிலர் ஜூபிலி குமார்கள் நன்றாகவே கை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். பக்காவாக கொண்டாடினீர்களா? நல்லது. இந்த காட்சியை மறக்கக்கூடாது. எப்போதாவது ஒரு சில பலவீனம் வந்தாலும் தனது உற்சவத்தின் ஃபோட்டோவை முன்னால் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவரின் ஃபோட்டோ எடுக்கிறீர்கள் இல்லையா? அனைவருக்கும் கிடைத்ததா? சும்மா பேருக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ எதற்காக எடுக்கப்படுவது என்றால், எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறோம்? லௌகியத்தில் இருந்தால் கூட நமக்கு ஸ்வீட் மெமரிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? அது பார்க்கும்போது அந்த நாள் அந்த நிகழ்ச்சி எல்லாம் ஞாபகம் வரும். அப்போ அன்னைக்கு நம்ம அனுபவம் பண்ண அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். அந்த மாதிரி ஏதேனும் சமயம் வரும்போது ஃபோட்டோவை முன்னால் வைப்பதற்காக சும்மா அலமாரியில் போட்டு வைத்து விடுகிறீர்கள். சமயத்தில் கூட நினைவுக்கு வரவில்லை என்று அந்த மாதிரி இல்லை. இது அனைத்தையும் விட பெரிய பரிசாகும். இது நினைவுபடுத்துவதற்கான அடையாளமாகும் ஃபோட்டோ. நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் என்ன அற்புதம் செய்து காட்டுவீர்கள்? இரட்டை வெளிநாட்டினர் அந்த மாதிரி அற்புதம் செய்து காட்டுங்கள். அத்தகைய ஆத்மாக்களுக்கு செய்தி கொடுங்கள். அவர்கள் பாரதத்திற்கு மைக் ஆக வேண்டும். ஏனென்றால் பாரதத்தின் மைக்கும் கூட பிரபாவம் உள்ளது. இல்லை, ஃபாரினர்ஸ் சொன்னால் ரொம்ப நல்ல பிரபாவம் வரும். ஆனால் பாரதத்தில் இருக்கிறவங்களும் அவங்க சொன்னாலும் கண்டிப்பாக பிரபாவம் வரும். ஆனால் வெளிநாட்டினர் மைக்கின் பிரபாவம் டபுள் ஆகிவிடும். ஆக இரட்டை வெளிநாட்டினர் அத்தகைய மைக் தயார் செய்ய வேண்டும். செய்வீர்களா? அடுத்த ஆண்டிலேயே மைக் வர வேண்டும். வெறுமனே சொற்பொழிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபீட்பேக் பண்ணணும், அடிக்கடி அவங்கள போய் சந்திக்கணும் இல்லையா? சம்பந்தத்தில் சமீபமாக வேண்டும். ஞான யோகத்தை முறையாக கற்றறிந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது ஈஸ்வரிய காரியம். இதுபோலத்தான் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முழுசாக ஞானத்தை ஏற்றுக்கலைனால கூட இது கடவுளுடைய காரியம் அப்படிங்கிறத உணர்கிறாங்க. இப்படி தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்குள் தைரியம் குறைவு என நினைக்கலாம். என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு எந்த தடையும் இல்லை. மற்றவர்களுக்கு நிமித்த மைக் ஆகியே சுயம் ஆகியே விடுவார்கள். அவங்க மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மூலமாக அவங்களும் ஆக முடியும். அதுபோல் நேரடியாக மாணவராக மாட்டார்கள். நாம் ஆன மாதிரி நேரடியாக மாட்டாங்க. ஆனால் சேவையின் பலத்தினால் மற்றவர்களுக்கு நிமித்தமாகி அவர்களின் பிரபாவத்தினால் ஆகிவிடுவார்கள். ஆக இரட்டை வெளிநாட்டினர் கேட்டீர்களா? எந்த தேசம் நிமித்தமாகிறது என்று இப்போது பார்க்கலாம். எந்த தேசம் நிமித்தமாகிறதோ அதற்கு விருது கொடுப்போம். நவயுக உலக அதிகாரிகள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை மூலம் உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா பயனுள்ளதாக ஆக்குவதன் மூலமாக வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா தான் கொடுத்த உறுதிமொழிக்கு சாகார சொரூபம் கொடுக்கக்கூடிய அசையாத அகண்ட சொரூப ஆத்மாக்களுக்கு சதா உற்சவத்திலிருந்து மற்றவர்களுக்கும் உற்சவத்தின் மூலம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு
பாப்தாதாவின் புத்தாண்டு மற்றும் புது உலக ஸ்தாபனைக்கான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அத்துடன் கூடவே தைரியம் வைத்து முன்னேறி செல்லும் மற்றும் தைரியம் வைத்து தந்தையின் உதவியை பெறும் அத்தகைய குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இரவு 12 மணிக்கு பிறகு பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறினார். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும், உலகத்தின் நாலாபுறமும் மற்றும் விசேஷ புதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்தாண்டின் கூடவே புது யுகத்தின் வாழ்த்துக்கள். இல்லை, ஏன்னா நம்ம புது யுகத்தை படைக்கிறவங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பிராமண குழந்தைகளுக்கோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் புதியது. ஆக இப்போது பழைய ஆண்டுக்கு விடை கொடுக்கப்படுகிறது மற்றும் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கள். அதுபோல் சதா ஒவ்வொரு வினாடியும் எந்த சங்கல்பம் செய்தாலும், கர்மம் செய்தாலும், ஒவ்வொரு கர்மத்திலும் சங்கல்பத்திலும் வாழ்த்துக்களுடன் இருப்பவர்கள் நீங்கள். யாருடன் தொடர்பில் வந்தாலும் சதா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்ற இந்த பாடலையே பாடுங்கள். யார் கனெக்ஷன் வர எல்லாருக்குமே க்ரீட்டிங்ஸ் கொடுங்க. இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் என்ன கிடைத்தாலும் அல்லது ஒன்றாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கு சதா குஷியின் தில்குஷ் மனதை மகிழ்விக்கும் மிட்டாய் சுவைக்க கொடுத்து கொண்டே இருங்கள். மதுவனில் ஒரு டாலி கிடைக்கிறதுக்கு தில்குஷ் மிட்டாய் அப்படிம்போம். மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிட்டாய், மனதை மகிழ்விக்கக்கூடிய மகிழ்விப்பது, அதுதான் மிட்டாய், ஆத்மாக்கான மிட்டாய் அது. இருங்கள் மற்றும் குஷியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருங்கள். சேவையில் அனைவருக்கும் குஷியின் கஜனாவை நிறைத்து 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 கொடுத்து கொண்டே இருங்கள். ஆக அத்தகைய புது வாழ்க்கை, புது ஊக்கம் உற்சாகத்தின் நாலாபுரத்தின் குழந்தைகளுக்கு புத்தாண்டுடன் கூடவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குட் நைட் மற்றும் குட் மார்னிங். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: திட நிச்சயத்தின் ஆதாரத்தில் சதா வெற்றியாளர் ஆகக்கூடிய பிரம்மா பாபாவின் ஸ்னேகி ஆகுக. எங்கே நிச்சயம் இருக்கோ அங்கே வெற்றி இருக்குது. ஸோ நிச்சயம் திடமானதாக இருக்கணும், அப்போ சதா வெற்றி இருக்கும். அப்படிப்பட்ட பிரம்மா பாபாவின் ஸ்னேகி ஆகுங்கள். யார் திட நிச்சயம் வைத்திருக்கிறார்களோ அப்போது நிச்சயத்தில் வெற்றி ஒருபோது நழுவ முடியாது. 5 தத்துவங்கள் அல்லது ஆத்மாக்கள் எவ்வளவுதான் எதிர்கொண்டாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள். நீங்கள் அசையாத நிச்சயத்தின் ஆதாரத்தில் உள்ளடக்கும் சக்தி மூலம் அந்த எதிர்ப்பை உள்ளடக்கி விடுங்கள். ஒருபோதும் நிச்சயத்தில் குழப்பம் ஏற்படாது. அதுபோல் அசையாதிருக்கக்கூடிய வெற்றியாளர் குழந்தைகள் தாம் பாபாவுக்கு ஸ்னேகி ஆவார்கள். அப்படிப்பட்டவங்க தான் பாபாவுக்கு பிடிக்கும். ஸ்னேகி குழந்தைகள் எப்போதும் பிரம்மா பாபாவின் புஜங்களுடன் நிறைந்திருக்கிறார்கள். அவங்க பாபாவோட ரைட் ஹேண்ட்ஸ். ஸ்லோகன்: சர்வ கஜனாக்களின் சாவியை பெற வேண்டுமானால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். இது அவ்யக்த மாதம். இந்த மாதம் டெய்லி அவ்யக்த பாலனா நமக்கு இருக்குது. அதோடைய பாயிண்ட்டு இந்த மாதம் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ண வேண்டியது அவ்யக்த அமைதி மூலம் சைலன்ஸ் மூலம் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ளுணர்வில், திருஷ்டியில், கர்மத்தில் விலகிய தன்மை அனுபவம் இருக்க வேண்டும். அட்டாச்மெண்ட் இருக்கும்போது டென்ஷன் வரும், மனசு பாரமாக ஆகிடும். விலகிய தன்மை இருக்கும்போது தான் டபுள் லைட் ஆக முடியும், சைலன்ஸ் இருக்கும் என்ற பேச்சு இருந்துள்ளது. ஆனால் மிக விலகியவராகவும் மிக அன்பானவராகவும் தோன்றுகிற ஆத்மீய அன்பானவர் நம்பர் 1 பிரம்மாவின் ஆத்மாவுடன் நீங்கள் அனைவருக்கும் கூட ஃபரிஸ்தா ஆகி பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். எனவே மனதின் ஒருமுக தன்மை மீது கவனம் கொடுங்கள். ஃபரிஸ்தா ஆவதற்கு ஏகாகிரதா வேணும், ஒருமுகப்படுத்தும் தன்மை, அது மீது கவனம் கொடுங்கள். கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். நம்ம மனசோடைய மாஸ்டர், ஆகவே நம்ம கட்டளைப்படி மனது நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. எல்லாருக்கும்
ஹாப்பி நியூ இயர். ஒரு நிமிஷம் பாபா நினைவில் இருந்துட்டு இன்றைக்கி கிளாஸ் நம்ம முடிக்கலாம். ஓம் சாந்தி.